Welcome to Samri Cooking, your one-stop destination for delicious and authentic Indian vegetarian recipes. ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டொமேட்டோ ரவா உப்புமா. தேவையான பொருட்கள்: வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கேரட்டு, பச்சை பட்டாணி, கொடை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா. இப்போது கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே அந்த நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியோட 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு அதோட நல்லா தாளிச்சிடுங்க. முந்திரி பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா எல்லாத்தையும் அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அடுத்ததாக நம்ம பச்சை மிளகாவை 2 பச்சை மிளகாவை கீறி அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கேரட்டு, பச்சை பட்டாணி, கொடை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை அதோடு சேர்த்துருங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியை போடுங்க. கரம் மசாலா வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் அதோடு சேர்த்துருங்க. மிக்சியில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட பச்சை வாடை போயிடணும். போனதுக்கப்புறம் ரவைக்கு நல்லா வறுத்து வச்சுருக்க ரவைக்கு 1 டம்ளர் ரவைனா 2 டம்ளர் தண்ணி. நான் இன்றைக்கி 2 டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதனால் 4 டம்ளர் தண்ணியை ஊற்றுறேன். ரவையை எப்போதும் வறுத்துட்டு சேருங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரவையை சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு தண்ணி. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 5 நிமிஷம் அந்த ரவை வேகிறதுக்காக மூடி வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பை போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் ரவையை மூடி வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இப்போது கலந்து விடுங்க. ரவை நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை அதோடு சேர்த்துருங்க. இந்த இடத்துல தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நெய்யை கூட ஊற்றிக்கலாம். சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா பிடிக்காதவங்க கூட இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.